மற்ற ஊருக்குள்ள வந்து பெரம்பு இருக்கு, எல்லா ஊர்லயும் இப்போ இந்தியா ஃபுல்லா நிறைய இடங்கள்ல பெரம்பு இருக்கும். ஏன் தைக்கால் மட்டும் அவ்வளவு சிறப்பா இருக்கு? அதான் சொன்னேன், இல்லை காவேரி படுகையிலேருந்து வர தண்ணியில் வந்து உங்களுக்கு எல்லாம் கலந்து வரனால அது ஓரத்தில் வந்து குளங்கள் குட்டைகளில் விளையிற அந்த காத்தோட்ட விளையிற அந்த பெரம்பு, அந்த அந்த அது நைஸ் பெரம்பு தான். அது வந்து இதை இணைக்கும் போது அந்த தன்மை மாறிடுது, ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குது. பெரும்பாலும் வந்து பொதுவாக வந்து பெரம்புனாலும் குளிச்சு தான், இது வந்து உடனே நம்ம அப்சர்வ் இழுத்துக்குது, நம்மளோட உடம்பு ஹீட்டாக இழுக்குது தன்மை இந்த நம்ம தமிழ்நாட்டில் உள்ள விளையிற பெரம்பு தான் இருக்குது. ஆனால் தான் கவர்மெண்ட்டில் இதுக்கு ஜிஆர் கொடுத்துருக்காங்க, புதுசாக கொடுத்துருக்காங்க. இது நாங்கள் வந்து அப்போ ஆரம்பத்தில் நாங்கள் கொண்டு போக முடியல. நாங்கள் என்ன பண்ணோம்னா ஆல்பத்தை எடுத்துகிட்டு ஒவ்வொரு ரூபா போனோம், ஒவ்வொரு ரூபா போய் டவுன்ஷிப் திறந்த புதுசில் போய் ஒவ்வொரு வீடாக போய் ஆர்டர் வாங்கி பொருளை கொண்டு தான் கொடுப்போம். அப்புறம் வியாபாரிகளுக்கு வந்து கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி, திண்டுக்கல், மதுரை வரைக்கும் போவோம், மெட்ராஸ் வரைக்கும் போவோம். ஒரு ஃபர்னிச்சரில் போய் எங்களுடைய பொருளை பாருங்கள், எங்களுக்கு நீங்கள் பொருள் வாங்கி வெல்லுங்கன்னு சொல்லுவோம். அது மாதிரி ஒரு பொருளை கொடுத்துட்டு என்ன பண்ணோம், அவங்க வைப்பாங்க, நல்லா விற்கிறதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுப்பாங்க, செஞ்சு கொடுப்போம். அது நான் இப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன் வியாபாரத்தை. இப்போ வர மாதிரி இவ்வளோ கடைகள் கிடையாது. அப்போ இருந்து 4-5 கடை தான் இருந்துச்சு. உற்பத்தி பண்ண பொருளை விற்க முடியாது, ஏன்னா இது சீக்கிரம் அழியாது. நாங்கள் செய்கிற பொருள் அழியாது. ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டாங்கனாக்கா 20 வருஷம் 30 வருஷம் கிடக்கும். கண்ணாமணி சொன்னால் 10 வருஷம் வரும். நல்லா பரம்பரை வச்சா 100 வருஷம் கூட வரும். அடுத்து வாங்க மாட்டாங்க. அப்போ யாராச்சும் சொந்தக்கார விரும்ப தான் வாங்குவாங்க. ஆனால் அதிக உடனே உற்பத்தி பண்ண முடியாது. அதெல்லாம் ஆட்கள் கம்மியாகவே இருந்தாங்க. அப்போ அப்படி இருக்க எங்கேருந்து வந்த பொருள் இது கோயில் தைக்காலில் உற்பத்தி ஆகிற பொருள்னு அந்த மதுரை வரைக்கும் ரீச் ஆயிடுச்சு, இந்த ஊருக்கு கோயம்புத்தூர் வரைக்கும் ரீச் ஆயிடுச்சு. அப்போ இந்த ஊருக்கு நம்ம டூரிஸ்ட் பிளேஸாக ஆகிறது காரணம் தான். நம்ம முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவரே வந்து அவரோட மாளிகைக்கு அந்த ஜனாதிபதியாக இருக்கிறப்ப இங்கேருந்து பெரம்பு போணுச்சு அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்டேன். அது உண்மைங்கிறாரு? இருக்கலாம், ஏன்னா எனக்கு தெரியல. வாங்கிட்டு போயிருப்பேன், அதிகாரி வாங்கிட்டு போயிருப்பாங்க. சொல்ல மாட்டாங்களே, சொல்ல மாட்டாங்க. இங்கே வந்து உங்களுக்கு சொல்ல மாட்டாங்களா, பணம் வாங்க மாட்டாங்க. ஜனாதிபதி நான் கொடுக்க சும்மா வருது யாருக்காவது வாங்கிட்டு போறேன்னு சொல்லி வாங்கிட்டு போயிடலாம். கண்டிப்பா ஜனாதிபதி சொல்லிக்க மாட்டாங்க. நான் அப்படியே நான் பணம் வாங்குவேன் அவங்க கேட்டாக்கா. கரெக்ட், அதனால தான். கரெக்ட். நான் வந்து இப்போ ஒரு இதில் கேள்விப்பட்டேன், ஒரு ஆர்டிகல் படித்தேன். பெரும்பாலும் வந்து சொல்லியிருந்தாங்க அரசு அதிகாரம் பெரிய பெரிய இடத்துல போய் ஒரு அரசியல்வாதி அரசு அதிகாரி பெரிய அதிகாரி போட்டு போனீங்கன்னா ஒரு பெரும் பொருள் இருக்கும். அவனுக்கு தெரியுது, அது பாரம்பரியம் வச்சுட்டு இருக்காங்க, பார்த்து அழகாகவும் இருக்கும், உடம்புக்கும் பெயின் நல்லது. பார்க்குறோம் எப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த அளவுக்கு குறையாது. அவ்வளோதான். இதெல்லாம் எவ்வளோ சார் ஊஞ்சல்? ஊஞ்சல் எடுத்தீங்கன்னா சிம்பிளாக போட்டோம்னா இந்த கைப்பிடி போட்டால் 2500 சார். ஓகே. கைப்பிடி போட்டால் 3000 ரூபா. இது கைப்பிடி போட்டு அடப்பலாம் சொல்லிட்டு 3500 ரூபா. இப்போ இதில் வந்து 3 பெரம் போடுவோம், இது 4500 ரூபா. இது 3 பெரம் டிசைன் போட்டால் 5000 ரூபா. அப்படி போடுறோம். ஒவ்வொரு டிசைன் நம்ம ரேட்டு. ஊஞ்சல்லே நிறைய வெரைட்டி இருக்கு, ஒரு 20 வெரைட்டிஸ் இருக்கு. இந்த ஒரு கூண்டு இருக்கு பாருங்க, அது வந்து கொஞ்சம் சைஸ்னது 4000 ஆரம்பிக்குது, அது 6500 ரூபா. இது 8500 ரூபா. இது கொஞ்சம் பெரம்புலாம் வந்து மலேசியா கண்ணது, ஃபுல்லாக பெரம்பு, லாங் லைஃப், டவுன் பெருசாக இருக்கும், பெரிய சைஸ், ஓவர் சைஸ், உட்காந்து தூங்குற மாதிரி உள்ள டைப். அதெல்லாம் தூங்க முடியாது, நேராக உட்காந்து ஆரம்பம், இது படுத்தா தூங்கலாம், அந்த மாதிரி உள்ள டைப். ஒருத்தவங்க ஒன்று விரும்புவாங்க அந்த மாதிரி. ஒரு சோஃபா செட்டு, இது வந்து 20,000 செட்டு. இது இது எல்லாமே 4 சேர்த்து. ஆமாம், ஒரு சோஃபா, 2 சேரு, ஒரு டீபாய், இது ஃபுல் செட்டு உங்களுக்கு 20,000 ரூபா. இது மெத்த வேணும் அப்படின்னா 3500 செஞ்சு கொடுக்கும். இதில் மட்டும் மெத்த ஹோம் தச்சு ஜிப்பெல்லாம் போட்டு கொடுத்துருவோம், 3500 ரூபா தண்ணி. இது வந்து 26 ரூபா இந்த மாடல். அது வந்து இந்த பேக்கில் 8 இருக்கும், இது நெருக்கமாக இருக்கும், பெரம்புல ஸ்ட்ராங்காக இருக்கும், அதோட வெயிட்டு கூட இருக்கும். இது வேற டிசைன் கொஞ்சம். ஆமாம், அது நெருக்கமாக உள்ளது. இது எவ்வளோ சொன்னீங்க? 26 ரூபா. 26. ஆமாம், இது 28 ரூபா. இது பரவாயில்ல, இந்த ரேஞ்சில் 28 ரூபா. அது 35 ரூபா அந்த மாடல். இந்த மாடல் 35. ஆமாம், இந்த டிசைன் கொஞ்சம் டிசைன்ஸ் வருது. ஆமாம், ஒரு கோயம்புத்தூர் கிளம்புறாங்கனாக்கா நாகூருக்கு போகிறாங்களா இல்லை வேளாங்கண்ணி போகிறாங்களா, வயசு இந்த போகும்போது ஒரு ஊஞ்சல் வாங்கிட்டு வந்துருந்தோம், அங்கேயே ஏச முடியாதாங்க. அதோட வராங்க, கோயிலுக்கு போகிறாங்க, வரும்போது ஊஞ்சல் வாங்கிட்டு போயிடறாங்க. இப்படி தான் இந்த கொஞ்சமாக இந்த தொழில் விரிவடைஞ்சிச்சு. இப்போ ஆண்டமுது இப்போ வந்து மக்கள் இங்கே வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை ஆகிடுச்சு. இதை தன்மை அப்படின்னா குழந்தைங்களுக்கு சின்ன சேர் செஞ்சு கொடுக்குறோம், அதுங்களுக்கு குழந்தைய வந்து போட்டு ஆரம்பிச்சு விடுறோம் தொட்டியில். அப்போ ஆரம்பிக்கிறது பெரம்பும் அந்த குடும்பமும் எங்களுக்கு நாங்கள் ஒன்றும் சேர்றோம். கை குழந்தைக்கு போடும்போது இந்த பெரம்பு தான் போடுவோம். இந்த ஊரில் இந்த மாவட்டத்தில் பழக்கம் அப்படின்னா பெரம்புல போட்டால் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும், அந்த எண்ணம் இருக்குது. ரெண்டாவது காத்துக்கரு பண்ணாது, குழந்தைக்கு அந்த தீங்கு வர வைக்காது. குழந்தை அந்த உடம்புல பட்டுச்சுனாக்கா அது உடம்பு வலியெல்லாம் போயிடும், அதோட நரம்பு தச்சு ஸ்ட்ராங்காகி ரத்தோட சீராக இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க மக்கள். அது உண்மையும் கூட, அதனால் நமக்கு வாங்குறாங்க. அப்போ ஒரு தொட்டில் போச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ எங்கள் அப்பாட வேணாம், தொட்டில் வேண்டாம், குழந்தைக்கு இப்போ கல்யாணம் நடக்குது, அந்த குழந்தை வந்து எங்களை வருது, தெரிவிக்கிட்டு வருது. அவங்க வீட்டில் சொல்கிறாங்க,
நீங்கள் பொருள் கொடுங்க, உங்கள் அப்பாட்ட தான் வாங்கிட்டு போனோம் தொட்டில், அந்த பாப்பா கல்யாணம், அதனால எங்களுக்கு சேர் கொடுங்க. நாங்கள் பார்க்கிங் பண்ணோம்ல வியாபாரத்தில், அப்போ வந்து ஒரு 500-1000 வித்தியாசம் வரும்போது அப்போ தான் சொல்லுவாங்க, இது உங்கள் கடைக்கு வந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் வரும் உங்கள் கடைக்கு. இப்போ வந்து நான் அந்த உங்கள் அப்பாட்ட வாங்கின தொட்டில் வந்த பிள்ளைக்கு இப்போ கல்யாணம் பண்ண வரும், அப்போ அதுங்களுக்கு நீ குறைச்சி கொடுக்கூடாதா அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குறைச்சி நீங்களே கொடுங்கம்மா, என்னால் வந்து சொல்ல முடியாது. ஆமாம், பல வருஷம் திறந்துருக்கனால அந்த லாபத்தை ரொம்ப குறைச்சி கொடுப்போம். இங்கே நம்ம ஊர் தான் பெரம்பு கேனும்பாங்க. நீங்கள் வெளிநாட்டுக்கு போனீங்கன்னாக்கா ரேட்டன்பாங்க. இதோட பேர் உண்மையான பேர் ரேட்டன் ஃபர்னிச்சர்பாங்க. ஈராக்கில் செய்கிறாங்க, ஈரானில் செய்கிறாங்க, இந்தோனேஷியா செய்கிறாங்க, மலேசியா செய்கிறாங்க, ஜப்பானில் செய்கிறாங்க. ஜப்பானில் ஆலிவர் கம்பெனி ஒரு கம்பெனி, பெரிய கம்பெனி, ஆலிவர் கம்பெனி செய்கிறாங்க. அப்புறம் சீனாவில் செய்கிறாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கலை வேலைப்பட மாறுது. இப்போ சீனாவெலாம் அப்படின்னா இந்த பெரம்பு பாயில் பண்ணி ஹீட் பண்ணி என்ன பண்ணாங்க, நாங்கள்லாம் ஃபுல்லோரம்பில் வளைச்சி ஹீட் பண்ணி வளைக்கிறோம், நெருப்பு கட்டி வளைக்கிறோம், கறி படிக்கும். அவங்க என்ன பண்ணால் பாயில் பண்ணிடுறாங்க. பாயில் பண்ணி மிஷினில் கொடுத்து என்ன வேணால் டிசைன் பண்ணிடுறாங்க. ஒயிட்டாக இருக்குது, ஃபினிஷிங் நல்லா பக்காராக இருக்குது. கிரைண்ட் பண்ணி விட்டுட்டு உடனே பண்ணி கொடுத்துறாங்க. அது நாங்கள் தொழில் நல்லா இருக்காங்க. அதோட கவர்மெண்ட் சொல்லியிருக்கோம், விளையாண்டு கொடுத்து எங்களுக்கு தொழில் கற்றுக் கொடுக்குண்டு ஓகேன்னு இருக்காங்க. அது ஒரு டிசைனு, அது 30 ரூபா மாடல். இந்த சோஃபா ஆமாம், அதில் ஹார்டிங்லாம் போட்டு. ஆமாம். இப்போ இதெல்லாம் பெரம்பு மாடலு. இப்போ வந்து நெட்டிங் மாடலு. இதில் எல்லாத்தையும் நெட்டிங் பண்ணோம்னா 60,000, 70,000, 80,000, 1,00,000 சேரும். ஆணி இல்லாமல் கையால் பின்றது. அது நெட்டிங்கும் இருக்குது. நெட்டிங் இருக்குது. இப்போ இந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் சார்? இப்போ வந்து ஃப்ரேம் எப்படின்னா இது வந்து 5 பிரிச்சுறோம் சார். ஒர்க்கை வந்து 5 பிரிச்சுறோம். பட்டை வேலை செய்கிறவங்க ஒருத்தவங்க ஃப்ரேம் வளைச்சி அது செஞ்சு கொடுத்துருவாங்க. அப்புறம் மேலே வந்து உள்ள பெரம்புல அடிக்கிறாங்களா அது ஒருத்தர் பிடிப்பாங்க. நான் சுற்றுறவங்க ஒருத்தருவாங்க சுற்றி பிடிப்பாங்க. இதுக்கெல்லாம் வந்து இந்த பெரம்பு சீவு கொடுக்குறது, கொள்வது, அட்டை பண்ணி கொடுக்குறது, இறச்சி கொடுக்குறது ஒருத்தவங்க. லாஸ்ட்டாக பாலிஷ் பண்ணுறவங்க ஒருத்தர். 5 பேர் பிரிச்சு சேர்த்துருக்காங்க. எல்லாருக்குமே எல்லா வேலையும் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. இது ஊஞ்சல் பேர் வந்து அவதார் பேர். அவதார் படமா கண்டுபிடிச்சு போட்டோம். அப்படியே நீங்க வச்சிருக்கிறது? ஆமா, ஒவ்வொரு நாள் வருஷத்துக்கு ஒரு டிப்பு ஒரு டிசைன் பண்ணுவோம். அது அவதார் வந்துச்சு பக்கத்துல எடுத்து. ஆமா, இது அவதார் பேர். அவதார் படம் வந்து செஞ்சது அவதார் பேர் வச்சாச்சு. இதோட விலை 6,000 ரூபாய் ஓடிட்டு இருக்கு. அது உட்காந்தாங்கன்னா ஒரு கோயில் மாடத்துல உட்காந்த மாதிரி இருக்கும். ஒரு சேர் உட்காந்தாங்க வச்சுக்கனால கோயில் மாடத்துல உட்காந்த மாதிரி இருக்கும். நாங்கள் விற்கிறவங்க சொல்லலாம், பெரம்பு சேர் யூஸ் பண்ணவங்க கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எங்கள்கிட்ட அந்த பெரம்போட தரத்தை பற்றி சொல்லுவாங்க. அவ்வளோ தூரம் அந்த பெரம்பு வந்து அந்த மக்களோட ஒன்றி போயிடுச்சு. பெரம்பு சேர் வாங்கினவங்க அவங்க சொந்தமான வெளியிடறாங்க. எல்லாரும் திரும்பி பெரம்பு சேர் தான். ஏன்னா எங்களுடைய ஸ்டார்டிங்கே 20,000 ரூபா சோஃபா செட்டு. 10,000 ரூபாய்க்கு லைனிங் செட் தரோம். நீ 10,000 கூட தான் வாங்கணும். 20,000, 30,000, 40,000, 1,00,000 செய்கிறோம் நாங்கள். ஸ்டார்டிங் 20,000 ரூபா சோஃபா செட். நல்ல பெரம்பு, லைஃப் 100 வருஷம். உடம்புக்கு எந்த தீங்கும் விளைவிக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குணமாயிடும். நீங்கள் மாசத்துக்கு போக வேண்டியதில்லை, அது டெய்லி யூஸ் பண்ணிங்கன்னா. ஆனால் ஃபோம் யூஸ் பண்ணக்கூடாது. பெரம்புல தான் உட்காரணும். பெரம்புல உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு நோயே கிடையாது. இது வந்து பப்பாயா, இந்த உங்களுக்கு பேர். ஏன்னா பப்பாயா பழத்தை வந்து சென்ட்ரா வெட்டின மாதிரி இருக்கும். அதனால இந்த பேர் பப்பாயான்னு இருந்துச்சு. ஆரம்பத்தில் அமேசான்லாம் போட்டு கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறமா இப்போ எல்லாம் இப்போ இரும்புலேயே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் பார்த்தா இப்போ டிவியில் பார்த்தா இரும்பு தான் வாங்குவோம். அது முதல்ல பெரம்பு தான் போட்டுருவோம். இது அழகுப்பட்டி லாண்ட் பாக்ஸ். திருமணிலாம் குழந்தைங்கலாம் போட்டு வச்சுக்கலாம். போட்டு 4 நாள் சென்று வைக்கிற மாதிரி அழகுப்பட்டி. இல்லை சின்ன சைஸ் பெரிய சைஸ் தான் போடுறோம். எவ்வளவு இது? 2,200 ரூபா. 2,200 ரூபா. இதுல சின்னது இருக்கு. சின்னது இருக்கு. இது ஆப்பிள் மோடா. ஆப்பிள் மாதிரி உள்ள சைஸ் ஆப்பிள் மோடா. ஓகே. இது செய்யறோம் ஆப்பிள் மோடா. இது மேல ஒரு திண்டு வந்துரும், ரவுண்ட் திண்டு வந்துரும். இது எவ்வளவு சார்? இது 1,700 ரூபா. இது உண்மையான பெரம்பு. எங்க அப்பா தாத்தா வாட்டினாங்க முறையில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். கலப்படம் பண்ண மாட்டோம். 100% நம்பிக்கையோடு வாங்கிட்டு போகலாம். எங்கிட்ட வந்தீங்கன்னா 100% நம்பிக்கை. பெரம்பு தான் வாங்கிட்டு போகிறோம், எதுவும் கலப்படம் இல்லை, நம்பி வாங்கிட்டு போகலாம். அப்போ என்னுடைய சொல்றதை பார்த்தா இங்க வந்து நல்லா இல்லாத பெரம்பும் விற்பனை பண்ண. நல்லா இல்ல பெரம்பு கிடையாது, தரம் கம்மியான பெரம்பு. அதுவும் பெரம்பு தான். 5 ரகம் இருக்கு. ரைடானு ஹில்ஜாதி டாப்னு ஒன்று இருக்கு, அது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. ரைடான் பெரம்பு, ஜாதி ஹில் டாப் ஒன்று இருக்கு, சூப்பர் ஒன்று இருக்கு, உக்கான் ஒன்று இருக்கு, சிவப்பு பெரம்புன்னு ஒன்று இருக்கு, அப்புறம் மூங்கில் இருக்கு. எல்லாம் பெரம்பு தான். வளர்ச்சி தகுந்த மாதிரி ரேட். ஒரு 450 அடி வளருதுன்னா அது ஒரு வேலை, அது ஒரு குவாலிட்டி. அப்புறம் 300 அடி வளர்றது பெரம்புனா அது ஒரு குவாலிட்டி. 100 அடி வளரும் ஒரு குவாலிட்டி. 50 அடி வளரும் ஒரு குவாலிட்டி. அந்த அந்த மூங்கில் பெரம்பு 50 அடி தான் வளரும். டெப்த்து லூஸாக இருக்கும், அழுத்தம் இருக்காது. வளர்ச்சி அதிகமாக இருக்கோ உள் கட்டமைப்பு அழுத்தமாக இருக்கும். டெப்த் அதிகம் அழுத்தமாக வீணாக போகாது. சலம்பு சுற்றுறது மற்றபடி ஒரு சிங்கிள் பெரம்பில் எதாவது செய்யறது போலீஸ் செட்டிங்கன்னா வந்து ரைட்டாக தான் கொடுக்கும். ரைடாங்கிறது வந்து டெப்த் அழுத்தமாக இருக்கும், ரேட்டு அதிகம். ஒரு பண்டல் பெரம்பு 3,500 ரூபா ரைடான். மீடியமான சைஸ். இன்னும் திக்னஸ் ஆகுனா 5,000 ரூபா.
அதில் ஒரு இன்ச்சு திக்னஸ் மேலே தான் 5000 வரும். முக்கால் அரைஞ்சுனா விட்டுருந்தீங்கன்னா 3000 3500. அதே ஆக லாஸ்ட்டு மூங்கில் வந்து வச்சிங்களேன் 1100. அப்போ 3 மடங்கு கூட போதா. மூங்கில் தயார் பண்ண பொருள் 1000 ரைட்டான தயார் பண்ண பொருள் 3000 விற்கணும். இப்போ விற்க முடியல. 1200 தான் டிஃபரன்ஸ் விற்கணும் கரெக்டாக. 700 பரம்பு போட்டு போகுது 50 ரூபா. அந்த சுத்தநாரில் நிறைய குவாலிட்டி வந்துடுச்சு. பெரம்புல இருக்குது, மலேசியா இலை இருக்குது, அப்புறம் சிந்தட்டிக் எனாமல் ஒன்று வருது, அப்புறம் பிளாஸ்டிக் வருது, எல்லாம் வருது, கலந்து வருது. அதாவது அவங்க என்ன கேட்குறாங்க போட்டு விட்றாங்க வச்சுக்கோங்க. இதில் வந்து என்னென்னா ஃபுல் பெரம்புனா இந்த ரேட்டு வரும். மக்கள் வந்து ஃபுல் பெரம்பானா எல்லாம் வீணாக போகுது அப்படிங்கிறது. இது குட்டி மூடாங்க, இது சின்ன மூடா. இதில் துண்டு பீஸ் உதவி எல்லாம் செய்யுது வேஸ்டியில் கொண்டு 450 ரூபா 600 ரூபா அப்படி கொண்டு. இது வந்து பீகாக் சேரு, மெயில் சேர் ஆடுறது. இது எவ்வளோ சார்? 2300 ரூபா மயில் சேர். இது வந்து டைனிங் சேர். டைனிங் சேர், சாப்பாடு சேர். ஓகே, டைனிங் சேர் டைனிங்கோட செட்டோட வந்துடும். ஆமாம், செட்டு 5000 ரூபா செட்டு. 4 சேரு ஒரு ரவுண்ட் டீப் 8000 ரூபா நல்லா தெரியும். ஃபுல்லாக வரும். எவ்வளோ வருதுங்க இது டைனிங் செட்டு? 5000 ரூபா. 5000 ரூபா வரும். இப்போ சிங்கிள் சேர் மட்டும்னா 2500 ரூபா. 4 சேரு 10000 ரூபா, டேபிள் 5000 ரூபா. இது டேபிள் குட்டி குழந்தைங்க உட்காந்துக்கிறேன் உட்காந்து வர்றது. இது வந்து இதெல்லாம் வந்து 850 ரூபா, அது 1300 ரூபா. ஓகே. இது ஊஞ்சலுக்கு வந்து இதுவும் இருக்கு, செயின் எல்லாமே இருக்கு. எல்லாம் இருக்குது, செயின் இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் செய்கிறோம். இது அழகாக இருக்கு. 250 ரூபா கோயிலுக்கு எடுத்து போகிறது, பணம் வச்சுக்கிறது 250 ரூபா. 250 ரூபாயாமா அது? இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டியாக வச்சுருக்காங்க. எல்லாமே பெரம்பு. பெரம்புக்கும் பிளாஸ்டிக் பொருளுக்கும் மற்ற பொருளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஏன் இதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போ வந்து பெரம்பு வந்து குளிர்ச்சி, உடம்புக்கு தீங்கு விளைவிக்காது. கவர்மெண்ட் ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துருக்காங்க, ஜிஆர் கொடுத்துருக்காங்க. புதுசாக கொடுத்தது அதான் காரணம். ரெண்டாவது நம்ம ஊடு வந்து பாரம்பரியமாக வர காவேரி படுகையில் விளையிற பெரம்பு வந்து இந்த தன்மை கொண்டிருக்கு. இந்தியாவில் உள்ள பெரம்பு அனைத்து பெரம்புக்கும் அந்த தன்மை கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் வர காவேரி தண்ணியில் விளையிற பெரம்புகளுக்கு மட்டும்தான் அந்த தன்மை இருக்கனால நம்ம ஊருக்கு, இந்தியாவிலேயே நம்ம ஊருக்கு தான் ஜிஆர் கொடுத்துருக்காங்க. அப்படி சிறப்பு பக்கம் ஊர், சிறப்பு பக்கம் தொழில், இந்த மக்களுக்கு நம்ம முழுமையாக நல்லபடியாக கொடுக்கணும். அவங்களோட பானை வாங்குறோம், நம்ம அவங்கள ஏமாற்றக்கூடாது. அந்த பொருளை கொடுத்தாதான் அதை விரும்புவாங்க. அவங்க சந்ததிகளாக அதை வாங்குவோம், நம்மளும் நல்லா இருக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம சந்ததிகளும் இந்த பொருளை கொண்டு போய் வெளிநாட்டுக்கு ஏற்றுவை பண்ணோம். உலகம் ஃபுல்லாக நம்ம ஊரோட பெருமையும் இந்த நாட்டோட பெருமையும் நிலைநாட்டலாம். இப்போ அருமையில் புத்தூர் ஊர் இருக்குங்க, அங்கே ஜெயராம் கடை ஒன்று கடை இருக்கும். அவர் கடையை பார்த்தீங்கன்னா குறிச்சிலே தான் இருக்கும், பக்கத்துலேயே தான். இப்போ இங்கேருந்து வராங்க, மெட்ராஸ் தான் வராங்க. அவங்க என்ன ஒரு விளம்பரமாக பண்ணாரு, இல்லை நடிகை வச்சு விளம்பரம் பண்ணாரா, இங்கே வந்து உள்ள ஆரோக்கியமாக இருக்குன்னா ஜெயராமலை போய் சாப்பிட்ணுன்னு சொன்னாங்களா? இல்லையே. சாப்பிட்டு போனாங்க, அவங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சு. 2 பேரும் சொன்னாங்க, அவங்க 10 பேர் சொன்னாங்க, அவங்க 100 பேர் சொன்னாங்க, வந்தாங்க. அதேமாதிரி நம்ம பொருள் நல்லா திருப்தியாக இருந்துச்சு. வாங்கிட்டு போகிறவங்களுக்கு 2 பேர் நீங்கள் திருப்திப்படுத்துங்க. அவங்க ஒரு மாதத்துக்கு 2 பேர் நீங்கள் திருப்திப்படுத்திங்கன்னா 2000 பேர் வருவாங்க பின்னாடி. இது வெங்காயம் போடுறது 400 ரூபா, பழம் வைக்கிறது, இந்த கையை வச்சுக்கிறது இதெல்லாம் 400 ரூபாயா? இதுதான் 400 ரூபா, அது 850 ரூபா. காய்கறிலாம் வச்சுக்கலாம். ஆமாம், பழம் வச்சுக்கலாம், வச்சுக்கலாம். பழம், காய்கறி. ஆமாம், மரம்லாம் கூட இருக்கு. ஆமாம், எல்லாம் இருக்கு. பழைய பொருள் இருக்கு, கரண்டி இருக்கு, பணப்பொருள் செய்கிறோம், டப்பாப்பா எல்லாம் செய்கிறோம். ஸ்வீட் வைக்கிறதுக்கு, ஃபங்க்ஷனுக்கு கொடுக்கறதுக்கு, 100 பீஸ் கேட்பாங்க. ஓகே, கிஃப்ட்டுக்கு கொடுக்குற மாதிரி. ஆமாம். இதெல்லாம் எவ்வளோ சார் வருது இந்த கரண்டி? இதெல்லாம் கரண்டிலாம் 60 ரூபா 70 ரூபா. பாய் உற்பத்தி பண்ணுறீங்க? பாய் உற்பத்தி பண்ண வாங்கி கோரை சாடி பண்ணுறோம். கோரையை கொடுத்துட்டு பாய் வாங்கி. ஓகே. பாய் எவ்வளோ கல்யாண பாய்? இது வந்து 250 ரூபா இருக்குது. இது சின்ன பையனா 150 ரூபா. மெல்லிஸ் பாய் ஒரு பில்லு 2 பில்லு, ஒத்த பில்லு போட்டால் 150, 2 பில்லு 250 ரூபா. அதில் கல்யாண பையெல்லாம் போகிறோம், மாப்பிள்ளை பேர் பொண்ணு பையெல்லாம் போட்டு மூத்த பையன் போடுறோம். அதில் 1000 ரூபா 1500 ரூபா 2000 வரைக்கும் போகிறோம். இப்போ நீங்கள் இங்கேருந்து வாங்க முடியாதவங்க வர்றவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க, வாங்க முடியாதவங்களுக்கு ஆன்லைனில் அந்த மாதிரி அனுப்பிச்சி விடலாம். கண்டிப்பாக அனுப்புவோம். அனுப்பில் உங்களை மாதிரி ஆளுங்க பணம் எடுத்து போட்டு போகிறாங்க, நிறைய பேர் வராங்க. யூடியூப் சேனல் இருக்கிறாங்க, வராங்க. சும்மா சாதாரணமாக வாங்க வரவங்க கூட ஃபோட்டோ எடுத்து போட்டுறாங்க, ஃபேஸ்புக் போடுறாங்க. அது மூலிமா நம்பர் பார்த்து எனக்கு அடிக்கிறாங்க. கூகுளில் சர்ச் பண்ணோம்னா என் கடை பேர் வருது, அதுவும் அடிக்கிறாங்க. ஆளே தெரியாது. இந்த பொருள் ஃபோட்டோ அனுப்புவோம், பார்த்துட்டு பணத்தை எங்களை கட்டிடுவாங்க, நாங்கள் அனுப்பிவிடுவோம். இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு சப்ளை பண்ணுறோம்.
180 ரூபா வாங்குறாங்க. எம்எஸ்எஸ் மேட்டூர் சூப்பர் செட்னு சொல்லிட்டு ஒரு ஊஞ்சலுக்கு அனுப்பணும்னா 180 ரூபா. சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 180 ரூபா வாங்குறாங்க. இப்போ கொரியருக்காரங்க என்ன பண்ணுறாங்க, எஸ்டி கொரியர் வீட்டே போய் கொடுக்குறாங்க. அவங்க 200 ரூபா வாங்கிக்கிறாங்க. பெரிய பொருள்லாம் 300 ரூபா வாங்கிக்கிறாங்க. சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தான். நீங்கள் வந்து 100 கிலோமீட்டருக்குள்ளே போகலாம் அதே காசு தான், 400 கிலோமீட்டர் போகலாம் அதே காசு தான். இது இல்லாமல் லோக்கல் வராங்க, பக்கமாக பாண்டிச்சேரி காரைக்கால் போகிறவங்க அப்படின்னா வண்டி மேலே கட்டி விடுவோம், கையில் எடுத்து போடுவாங்க. நிறைய பேர் வரும், அப்படியே கொண்டு போவாங்க. அது மாதிரி அவங்களும் அந்த எதுவும் டேமேஜ் இல்லாமல் கிராச் இல்லாமல் அழகாக போய் சேர்த்துறாங்க. இதுக்கு நாங்கள் அனுப்பியிருக்கோம். இந்த ஊரில் நிறைய பேர் அனுப்பியிருக்காங்க, யாரும் டேமேஜ் ஆனதே கிடையாது. இந்தியா ஃபுல்லாக அனுப்புகிறோம். எங்கே நாங்கள் ஜிஎஸ்டி வச்சுருக்கோம், இந்தியா ஃபுல்லாக அனுப்புகிறோம். அதுக்கு வரி போட்டாகும். இங்கே கொஞ்சம் வரி கம்மியாக போடுவோம், அங்கே வரி போட்டே ஆகும். அந்த வரியை வந்து அவங்க கஸ்டமர்கிட்ட வாங்கி டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சா கூட நீங்கள் இந்த தாராளமாக அதே மாதிரி கூட எங்கே பொருள் கொடுத்தாலும் செஞ்சு கொடுப்போம். இல்லை நீங்களே ஒரு வேற நாட்டில் பார்த்துருக்கீங்க, வேற மாநிலத்தில் பார்த்துருக்கீங்க, புது டிசைனாக இருக்குது, அதை கட் பண்ணி அனுப்புவாலும் அதை செஞ்சு கொடுப்போம். என்ன நீங்கள் மாடலில் பேப்பரை பார்த்தாலும் அதே மெஷர்மெண்ட்டோட தரமான பொருள் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அவ்வளோதான். அந்த அளவுக்கு இருக்குது, எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. இது கண்டிப்பாக இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பாரம்பரியமான முறைகளை வந்து பண்ணுறாங்க, ரொம்ப வருஷமாக பண்ணுறாங்க. தைக்காலில் வந்து பார்த்தீங்கன்னா பெரம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த ஏரியா முழுதுமே குடிசை தொழில் மாதிரி வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் உங்களுக்கு வியாபாரமே. ஸோ அவர் சொன்ன மாதிரி தான். ஸோ நிறைய இளைஞர்கள் வரணுங்கிறத சொன்னார். இந்த விஷயங்கள்லாம் என்றைக்குமே விட்டு போயிடக்கூடாது, அது தொடர்ந்து எடுத்து நடத்தணுங்கிறத சொன்னார். இதான் அந்த பாரம்பரியமான முறைகளை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து எப்போதுமே அந்த தாக்கம் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். வேளாங்கண்ணி நாகப்பட்டினம்லாம் போகிறப்ப டேரெக்டாக கூட வந்து வாங்கிக்கலாம். சிதம்பரம் சீர்காழி இன் பிட்வீன் கேப்பில் இருக்குது இந்த தைக்கால். இங்கே வந்து நிறைய கடைகள் இருக்கும். இது வந்து இந்த கடையோட பேர் வந்து ராயல். மசூதிக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த கடை. ஸோ வந்தீங்கன்னா வந்து வாங்கிக்கலாம். நான் அவர்கிட்டயுமே சொல்லியிருக்கேன், ஓனர்கிட்ட வந்தாங்கன்னா நம்ம சேனல் பேர் சொல்லிட்டு வந்தாங்கன்னா ரேட்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் சார்ன்னு இருக்கேன். அதெல்லாம் சிறப்பாக பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பாரம்பரியமான பொருட்கள் நீங்கள் யாராவது உற்பத்தி பண்ணுறீங்க, அதை வீடியோ பண்ணணுன்னா கூட நம்ம சேனலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இதுதான் என்னோட நம்பரு. இதில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். கடையோட நம்பர், கடையோட லொக்கேஷன் எல்லாமே நான் வீடியோலையும் கொடுக்குறேன். வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு அவங்கள வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைனில் கூட வந்து வாங்கிக்கலாம், டேரெக்டாக கூட வந்து வாங்கிக்கலாம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.